பெருமாள், இன்னும் வேலையும் தங்கச்சியும் காணும். எவ்வளோ நேரம் தான் இப்படி வெளியிலே நிற்கிறது? அட அண்ணா, அவசரப்படாதீங்க, இப்போ வந்துருவாங்க. இதைத்தான் அப்போதையிலேருந்து சொல்லிட்டு இருக்க. இருண்ண வந்துருவாங்க. பெருமாள் வர்றது வேலு தானே? ஆ, என்ன வேலு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ள போகாம வெளியே நின்னுட்டு இருக்காங்க. தெரியலையேங்க, வாங்க. அண்ணா, என்னண்ணே என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? இந்நேரம் ஹோட்டலை திறந்து வேலையை ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா? இல்லைப்பா, நீ கொடுத்த சாவியெல்லாம் வச்சு சரி, எல்லா பூட்டையும் திறந்துட்டோம். ஆனால் இன்னொரு பூட்டு போட்டிருக்குப்பா. அதுக்கான சாவி என்கிட்ட கொடுக்கவே இல்லையாப்பா. அதனால தான் நீ வர்ற வரைக்கும் வெளியிலே இருக்கும். என்ன வேலு சொல்றாங்க? இல்லையே, நேற்று ஹோட்டலை மூடிட்டு எல்லா சாவியும் சேர்த்து தானே கொடுத்துட்டு போனேன். அப்புறம் எப்படி ஒரு சாவி குறையும்? அதான் எங்களுக்கே தெரியல, நீங்களே போய் பாருங்க. வேலு, இந்த போட்டோட சாவியை நீங்க அவங்க கிட்ட கொடுக்கலையா? செல்வி, நல்லா பாருங்க, இது நம்ம போட்ட பூட்டே இல்ல. என்னது, நம்ம போட்ட பூட்டே இல்லையா? எதுக்கும் நம்ம கிட்ட இருக்க சாவி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஒருவேளை மறந்துருக்கலாம்ல. செல்வி, நேத்து நைட்டு ஹோட்டலை மூடுன எனக்கு தெரியாதா இது நம்ம பூட்டா இல்லையான்னு? நம்ம பூட்டு இல்லனா அப்போ வேற யார் இத பூட்டிருப்பாங்க? நான் உறுதியா சொல்றேன், இது நம்ம போட்ட பூட்டே இல்ல. ஆமாமா, நம்ம பூட்டோட சாவி இங்க இருக்கு. வேற யாரோ இன்னொரு பூட்டு போட்டு போயிருக்காங்க. வேற யாரோனா? வேலு, அப்போ இது யாரோட வேலையா இருக்கும்? ஏங்க, இன்னுமா உங்களுக்கு புரியல?